கூலி வந்து அமீர் கான் வந்து கடைசியில் ஒரு காட்சியில் நடிச்சிருந்தார். அது என்ன மாதிரி காட்சியில் நடிச்சிருந்தார்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ அந்த காட்சியில் அமீர் கான் நடித்ததுனால பாலிவுட்டில் பாம்பேயில் வந்து இந்த படத்தை வந்து திபு திபுன்னு கூட்டம் வந்து பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? பார்க்கவே மாட்டாங்க. அந்த காட்சியில் அமீர் கான் நடிச்சிருந்தாலும் இது ரஜினி படம் தான். கேரளாவில் வந்து ஷோபின் சாகர் நடிச்சிருந்தாலும் இது ரஜினி படம் தான். அதாவது ஆந்திராவில் வந்து நாகார்ஜுனா நடிச்சிருந்தாலும் இது ரஜினி படம் தான். கர்நாடகாவில் வந்து உபேந்திரா நடிச்சிருந்தாலும் இது ரஜினி படம் தான். ஸோ எங்கே நீங்கள் போனீங்கனாலும் இது யார் படம்? ரஜினி படம். ரஜினியே மாசான ஹீரோனும் போது எதுக்கு இத்தனை பேரை கொண்டு வரீங்க? இது எதுக்கு பேன் இண்டியா ஸ்டாராக படம் பேன் இண்டியா படமாக எடுக்க பார்க்குறீங்க? இதே வந்து ஒரு மலையாளம் சினிமா இண்டஸ்ட்ரியில் நடக்குதா அப்படின்னா நடக்கலை. இதே வந்து ஒரு தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் நடக்குதானா நடக்கலை. இதே வந்து ஒரு கன்னட சினிமா இண்டஸ்ட்ரியில் நடக்குதானா நடக்கலை. நான் நிஜமாவே தான் சொல்கிறேன். எந்த மலையாளம் ஸ்டார்ஸ் வந்து நம்மளுடைய தமிழ் நடிகர்களை கூட்டிகிட்டு போய் அங்கே பேன் இண்டியா படங்கிற பேரில் ஒரு காட்சி ரெண்டு காட்சியில் பயன்படுத்தி அனுப்புகிறாங்க. ஒரு படம் உதாரணம் சொல்லுங்கள், ஒரு கன்னட படம் உதாரணம் சொல்லுங்கள்.